இந்த நான்குணி போட்டியில பேசப்படாத ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்தினா, வரக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக தனியார் மையம், திமுக தனியார் மையம் தான். அதிமுக சத்தமாக செஞ்சது, திமுக சத்தம் எல்லாம் செஞ்சது. உலகத்தின் கண் முன்னால் பாபர் மசீதை இடித்து தகர்த்தது போல நாங்கள் சிக்கந்தர் தர்காவை இடித்து தகர்ப்போம்ங்கிறத சொல்லாம சொல்றாங்க. இந்த பாஜகவின் கொடுங்கோல் செயல்பாட்டுக்கு பாதை போட்டு கொடுத்த யார் தெரியுமா? இவங்க எல்லாம் பங்கேற்று பேசுறப்ப ஆர்எஸ் வரல, பிஜேபி வரல. நாங்க பங்கேற்று பேசினா மட்டும் ஆர்எஸ் குழந்தைங்கிறீங்க. இந்த மேடையாவனால இருக்கலாம், என்ன பேசுறாங்க முக்கியம் இல்ல. ஐயா நேரம் முடிச்சுங்க, நேரம் முடிஞ்சு, நேரம் முடிஞ்சது. கேட்காது, உங்க பதிவு வராது. கெச்சராஜா பெற்ற வெற்றியில விசிகாவின் வாக்கு இருக்கு, திருமா பெற்ற வெற்றியில பாஜகவின் வாக்கு இருக்கு. அப்ப அங்கங்க வச்சு உங்க ஆர்எஸ் எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. ஆர்எஸ் எங்களுக்கு முடிய குழந்தை பெற்றுச்சு கமலஹாசன். அந்த குழந்தை அறிவாளத்தை தமிழ் இருக்க உரிமைப்பட்ட சங்கர் ஆணவ படுகொலை வழக்குல 15,000 பக்கங்களை மொழியாக்கம் பண்ணாததால வழக்கு அடுத்த ஆண்டு தள்ளி போயிடுச்சு. விசிகா பேசுமா, திமுக கண்டிக்குமா? பிராமண கடப்பாருன்னு சொன்னவனே அண்ணனுக்கு அவ்வளவு கோவம் இல்ல. அம்மா பக்கத்துல இதே திமுக அரசு கடப்பாரை கொண்டு இஸ்லாமிய மக்கள் வீட்டை இடிச்சது. அதுக்கு எதிராக பொங்குவீங்களா? பிஜேபி டீம் ஆர்எஸ் குழந்தைன்னா தனியா ஒரு ஒன்று வைங்க, நான் வர்றேன். The Debates for the People. Title sponsor Best Money Gold. Powered by CALS Believe in Better. Dr. Srivamas Wellness. உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. Best Money Gold. அறுவை சிகிச்சையில் ஆக்குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். CALS Renewable Energy. Believe in Better. வீட்டில் இருக்கிற சான்றோர் பெருமக்களே, கூடியிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிற்கு பொதுமறை தந்த வள்ளுவ பெரும்பாட்டன் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்று போதிக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் யாவும் மழைக்காக ஏங்கி தவிப்பது போல குடிமக்கள் நல்ல ஆட்சிக்காக ஏங்கி தவிப்பார்கள் என்கிறார். நாமும் அந்த நல்லாட்சியை நாடியே 5 ஆண்டுக்கு ஒரு முறை வாக்கு செலுத்துகிறோம். ஆனால் நல்லாட்சி என்பது கனவாக மாறிப்போனது. 5 ஆண்டு காலம் திமுகவின் ஆட்சி, 5 ஆண்டு காலம் அதிமுகவின் ஆட்சி. இவங்க குடும்பம் தாழாம அவங்களுக்கு வாக்கு செலுத்துறது, அவங்க குடும்பம் தாழாம இவங்களுக்கு வாக்கு செலுத்துறது, மாறி மாறி 2 கட்சியும் லாவணி பாடும். ஆனால் மக்கள் வாழ்க்கை தரத்தில் என்ன மேம்பாடு வந்திருக்கு என்கிற கேள்வியை வைக்கிறேன். இதில் வரக்கூடிய தேர்தல்களை 4 மணி போட்டி. இந்த 4 மணி போட்டியில பேசப்படாத ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்தினா, வரக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் ஒரு தொகுதிக்கு திமுகவும் அதிமுகவும் செலவு செய்ய போற தொகை 20 கோடி. அது எங்களை போன்ற நாகப்பட்டினம் பக்கம் இருக்கக்கூடிய வேதாரியம் போன்ற தொகுதிகளுக்கு, அது கோயம்புத்தூர் சென்னைனா அது 50 கோடியாக உயரும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட 5 ஆண்டு கால தொகுதி மேம்பாட்டு நிதியே 15 கோடி தான். அப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 20 கோடியும் 30 கோடியும் செலவு பண்றாங்கன்னா இது என்ன மாதிரி அரசியல்னு புரிஞ்சுக்கணும். அதே போல வாக்கு காசு கொடுக்கிற முறை இன்னைக்கு இலகுவாக்கப்பட்டு, இடைத்தேர்தல் வாக்கு காசு கொடுத்தது பொது தேர்தலுக்கு கொண்டு வரப்பட்டு மக்களை விலை பேசுகிறார்கள். காசு கொடுத்து வாக்களை பெற முடியுங்கிற நிலை இருக்குமானால் அங்க நல்லாட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுப்புற. அதிமுக விட 10 ஆண்டுகள் ஆட்சி. ஐயா எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு காலத்துக்கு மேல ஆண்டாங்க. அந்த கொடுமை தாழாம திமுக 2021 வந்துச்சு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னாங்க. அதிமுக ஆட்சியின் கொடுமைகளுக்கு அங்க முடிவு கட்டுவோம்னாங்க. அதிமுக ஆட்சி காலத்துல நிகழ்ந்த மிகப்பெரிய கொடூரம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு 2018 நடந்துச்சு. அன்றைக்கு திமுக என்ன சொன்னது? குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம், யாரையும் விடமாட்டோம், இதை ஏற்க முடியாது என்று பேசியது திமுக. ஆனா திமுக ஆட்சிக்கு இன்னும் 3 மாத காலத்துல ஆட்சி முடிய போகுது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்புடைய யாரையும் திமுக அரசு தண்டிக்கவில்லை. மாறாக அதில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கியிருக்கிறது. அதே போல அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தான்குளம் படுகொலை, காவல் நிலையங்கள் சாத்தான்களின் கூடமாக மாறி வருகிறது, ஏற்க முடியாது என்று பேசியவர் ஸ்டாலின். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் காவல் நிலைய படுகொலைகள், காவல்துறையே கையை உடைக்குது, காலை உடைக்குது, அதே போல என்கவுண்டர் பண்ணுது, எல்லாம் நடக்குது.
அதிமுக ஆட்சி காலத்தில் கதிராமங்கலம் நெடுவாசல்ல விவசாயிகள் மீது ஒடுக்குமுறை, மீத்தல் எடுப்பதற்காக, ஹைட்ரோகார்பன் எடுப்பதற்காக விவசாய நிலங்களை பறித்தார்கள் கதிராமங்கலத்தில் நெடுவாசல்ல. நீங்க திமுக ஆட்சி காலத்தில் பரந்தூர்ல 2 ஆண்டுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராடக்கூடிய மண்ணின் மக்களுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்க போறல. அதிமுக தனியார் மையம், திமுக தனியார் மையம் தான். இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க. அப்ப அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் என்ன மாறுபாடு? அதிமுக சத்தமாக செஞ்சதை திமுக சத்தம் இல்லாம செஞ்சுக்கிட்டு கேட்டாங்க. சொல்லுவாங்க பாஜக உள்ள வந்துரும், பாஜக பூந்துரும். இந்த பாஜக பூச்சாண்டியை காட்டி திமுக தன் தரப்பின் அத்தனை தவறுகளையும் மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம திருப்பரங்குன்றம் வருவோமே, திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் எத்தனைங்கிறாங்க. கார்த்திகை முடிஞ்சு 15 நாள் ஆச்சு, ஆனா தீபம் எத்தனைங்கிறாங்க. நாங்க சொல்றோம் அங்க ஏற்ற முற்படுவது தீபம் அல்ல, கார்த்திகை தீபம் இல்லை, அது கலவர தீங்கிறோம். ஆனா பாஜக அரசியல் பண்ணுது, சங் பரிவார் கும்பல் அரசியல் பண்ணுது. அவங்க என்ன சொல்றாங்க? தர்காவை இடமாற்றம் செய்வோம், அது மட்டுமில்லாது அயோத்தியாக மாற்றுவோம்ங்கிறாங்க. உலகத்தின் கண் முன்னால் பாபர் மசீதி இடித்து தகர்த்தது போல நாங்கள் சிக்கந்தர் தர்காவை இடித்து தகர்ப்போம் சொல்லாம சொல்றாங்க. இந்த பாஜகவின் கொடுங்கோல் செயல்பாட்டுக்கு பாதை போட்டு கொடுத்த யார் தெரியுமா? இதே திமுக தான். 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி அந்த திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கக்கூடிய தர்காவுக்கு நேர்த்தி கடன் செய்யறதுக்கு அபுதாஹிர்னு ஒருத்தர் போறார் குடும்பத்தோட. போறப்ப காவல்துறை மறிக்குது, இங்க போக கூடாது, ஏன்னா ஆடு கோழி பெருட அனுமதி இல்லைன்ட்டு. அந்த கோயில்ல மிக குறைந்தது, அந்த தர்காவில் மிக குறைந்தது 300 ஆண்டுக்கு மேல ஆடு கோழி பெறப்பட்டு வருது. இப்ப ஏன் தடுக்கணும்? தடுத்த பிறகு அமைதி பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தையில அறநிலைத்துறை சொல்லுது, என்ன சொல்லுது? வேண்டாம், ஆடு கோழி பெருட வேண்டாம். இங்க கோயில் தர்கா வக்ஃப் வாரிய கட்டுப்பாட்டில் இருக்கா இல்ல அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கா? முதல்ல பாதை போட்டு கொடுத்தீங்க, கொடுத்த உடனே இந்துத்துவா என்ன பண்ணுது? இந்துத்துவா கூட்டம் அவங்க மதுரையை குறி வச்சு அங்க இந்து முனி சார்பா முருகன் மாநாடு போட்ட பிறகு இப்ப கார்த்திகை தீபம். பாதை போட்டு கொடுத்தது திமுக, அந்த பாதையில பயணித்து கொண்டிருப்பது பாஜக. நீங்க பாஜக எதுக்குறீங்களா? நான் திரும்ப சொல்றேன், இந்தியா முழுக்க பாஜக வளரவே இந்த திமுக தான் காரணம். முதல் வாஜ்பாய் ஆட்சி 13 நாள்ல கவிழ்க்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு 13 மாதத்துல ஜெயலலிதா அம்மையார் ஆதரவு திரும்பப்பட்டாங்க, கவிழ்க்கப்படுது. 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவேற்ற முடியாம தட்டு தடுமாறி நின்ற போது, வாஜ்பாய் நின்ற போது ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லி பாஜக கரங்கள்ல அதிகாரத்தை 5 ஆண்டு காலம் கொடுத்தீங்க. கட்ட குறைந்தபட்ச செயல் திட்டம், குறைந்தபட்ச செயல் திட்டம் கொண்டு வரப்பட்டது 99 இல்ல 98. அதோட முக்கிய செய்தி, நீங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் சொல்றீங்கல்ல, நீங்க பாஜகவோட கூட்டணி இந்த காலகட்டத்தில் தான் 2002 குஜராத்ல 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்டாங்க. அன்னைக்கு கூட்டணியை விட்டு, அமைச்சரை விட்டு ராம்விலாஸ் பாஸ்வான் பதவி விலகினார். மம்தா பானர்ஜி, சந்திரபாபு நாயுடு குறைந்தபட்சம் மோடியை பதவி நீக்கம் பண்ணுங்க. எந்த கண்டன குரலையும் எழுப்பாது பாஜகவோடு கை குலுக்கியது இந்த திமுக. அதே போல கோயம்புத்தூர்ல கலவரம், 24 இஸ்லாமிய மக்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். எந்த ஆட்சி? இதே திமுக ஆட்சி. இதெல்லாம் தொடர்ந்து பேசுறீங்க, இது புதிதாக பேசுவது கிடையாது. தொடர்ந்து பேசணும். ஏன்னா இதெல்லாம் பேச ஒரு முறையும் உங்களை தேர்ந்தெடுக்கல அப்படின்னா, இந்த தடவை பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை தகர்ப்போங்கிற இடத்துக்கு வந்திருக்கோமா? இல்ல, பார்ப்பனரை கொண்டு பார்ப்பனை தொழிப்போம் அண்ணா சொன்னாரு. வெங்கட்ட பட்டாபிராமன் ஒரு பார்ப்பனரை திமுக கொள்கை வேப்பலா வச்சாங்களே, ஏன் எஸ்வி சேகர திமுக சேர்த்துட்டாங்களே, எஸ்வி சேகரும் சோபியும் ஒரே மாதிரியே பகிர்ந்துக்க போறாங்க, அது பிரச்சனை இல்ல. எங்க திமுக கோட்பாடு இருக்கு? திராவிட மாநிலத்துக்கு முன்னோடி ராமர்னு பேசுறாரு அமைச்சர். திராவிட மாநிலத்துக்கு முன்னோடி ராமரை பாஜக கைவிட்டுட்டு ஜெய் ஸ்ரீராம் சொன்னவங்க ஒரு சாவில ஜெய் ஜெகநாத்ங்கிறாங்க. பாஜகவே ராமரை கைவிட்ட பிறகு திமுக சொல்லுது. அதனால இந்த 2 கட்சியும் பேசணும், நேரம் பத்தாது. அதுல இந்த 2 கட்சிக்கு மாற்றான மக்களுக்கான உண்மையான அரசியல இந்த 15 ஆண்டு காலத்துல நாம் தமிழர் கட்சி வச்சு வருது. தோத்த கட்சி வளர்ந்ததாக, வென்றதாக சரித்திரம் இல்லை, மேல போனதா சரித்திரம் இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சி 2016 போட்டி போட்டு 1.1, 4, 7, 8 விழுக்காடு தனித்து போட்டிட்டு வாக்கு காசு கொடுக்காம 4 பொது தேர்தலில் மாநில கட்சி அங்கீகாரத்தைப்பட்டிருக்கோம். நாங்கள் தோற்றாலும் ஜெயித்தாலும் களத்தை விட்டு என்னைக்கும் போறதில்லை. ஆனா வரக்கூடிய 2026 களம் எங்களுக்கான களம். இவ்வளவு நாட்களாக நாங்கள் விதைத்த நாங்கள் 2026 அறுவடை செய்வோம். 2026 நாம் தமிழர் கட்சி ஆட்சி மலரும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.
எல்லாருக்கும் 2 பேர் இருக்காங்க, எனக்கு நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். ஒருத்தர் பல பேருக்கு சமானே. நேரத்தை கொடுத்துருங்க, 2 பேருக்குள்ள நேரத்தை கொடுத்துருங்க. அண்ணன் ஷானவாஸ் பேசுகிறப்ப வந்து எப்படி அந்த அமைப்பு நடத்தின கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு அறச்சீற்றத்தோடு பேசினாங்க. 2018 ஆகஸ்ட் 18ஆம் தேதி வாஜ்பாயோட புகழஞ்சலி கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் அண்ணன் திருமா ஏறி வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் என்று முழக்கமிட்டார். அந்த பாஜகவும் பாவலரை கொண்டாடாது. அந்த மேலே ஏறினீங்க, அதை கேட்டோம்னா அது அரசியல் மாண்பு நாகரிகம். நாங்கள் போய் பாரதிய பேசினா சொன்னால் அது ஒன்று ஆர்எஸ்எஸோட குழந்தை அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த மேடைங்கிறது மாட்டு சித்தாந்தம் கொண்டவங்களையும் மாட்டு கருத்து கொண்டவங்களையும் மாட்டு அமைப்பை சேர்ந்தவங்களையும் ஏற்றக்கூடிய மேடை தான். அதே மேடையில் பெரியாரியவாதி நன்னன் பங்கேற்றுக்கிறாங்க. அதே போல அண்ணன் திருமா வந்து அம்பேத்கர் சுடல் விருது கொடுத்தார்ல, அம்பேத்கர் சுடல் விருது இந்து ராம், அந்த இந்து ராமும் அதே மாதிரில பேசியிருக்காரு. உங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த மணிசங்கர் ஐயர் அவரும் அதே மாதிரில பங்கேற்றிருக்காரு. இவங்கெல்லாம் பங்கேற்று பேசுறப்ப ஆர்எஸ்எஸ் வரல, பிஜேபி வரல. நாங்க பங்கேற்று பேசினா மட்டும் ஆர்எஸ்எஸ் குழந்தைங்கிறீங்க. சரி, ஆர்எஸ்எஸ் அவ்வளவு எதுக்குறீங்கன்னா பேசுறாருங்கிறது முக்கியம் இல்ல, எந்த மேடையா வேணாலும் இருக்கலாம். என்ன பேசுறாங்கிறது முக்கியம் இல்ல. ஐயா உங்க நேரம் முடிச்சுங்கய்யா, நேரம் முடிஞ்சு என்ன இருங்கய்யா, அதெல்லாம் நேரம் முடிஞ்சது கேட்காது, உங்க பதிவு வராது. அதாவது அதுக்கே இவளை கொந்தளிக்கிறவங்க சாவர்க்கையின் கடவுள் என் ரத்தத்திலே இந்துத்துவா ஊறி கிடக்குது என்று முழங்கியவர் உத்தவ் தாக்கரே. அந்த உத்தவ் தாக்கரே மத சார்பற்ற கூட்டணிக்குள்ள, இந்தியா கூட்டணிக்குள்ள எப்படி சேர்த்தீங்க? நாங்க மேடை ஏற்று வந்துட்டோங்க, எங்க நிலைப்பாடு வேற, அந்த மேடை நிலைப்பாடு வேற. நாங்க போன ஆண்டு பாரதிய கொண்டாடினோம். அன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சரியான பதில் சொன்னீங்களா? அன்னைக்கும் தூட்டுனீங்க, இன்னைக்கும் தூட்டுறீங்க. இப்ப இன்னொரு கேள்வி எழுப்புறேன். சமரசம் இல்லாம வீசிக்கா பாஜக இருக்குதுன்னா 2001 சட்டமன்ற பொது தேர்தலில் பாஜக திமுக கூட்டணியில எப்படி வீசிக்க அங்க வைத்தது? கெச்ராஜா காரைக்குடியில் வெற்றி பெற்றார், திருமாவளவன் மங்களூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார். கெச்ராஜா பெற்ற வெற்றியில வீசிக்காவின் வாக்கு இருக்கு, திருமா பெற்ற வெற்றியில பாஜகவின் வாக்கு இருக்கு. 2001 சட்டமன்ற உறுப்பினரான அண்ணன் திருமாவளவன் 2004 வரைக்கும் இருந்தார். 2004 ராஜினாமா பண்ணார். இதுக்கு இடையில 2002 குஜராத் இனப்படுகொலை, குஜராத் திரைப்படம் போது ராம்விலாஸ் பாஸ்வான் தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு வெளியேறினார். அண்ணன் திருமாவளவன் வெளியேறல. எதுக்கு? அப்ப அங்கங்க போச்சு உங்க ஆர்எஸ் எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. வாஜ்பாய் வந்து சனாதனத்தை வைத்தாரா? வாஜ்பாய் அகண்ட பாரத்தை வைத்தாரா? வாஜ்பாய் வந்து மனதர்மத்தை வைத்தாரா? அவருக்கு அதே கோல்படுறாங்க. அன்னைக்கு எப்படி கூட்டணி வச்சீங்க? இப்ப நீங்க பாஜக பிடிங்கிறீங்க, ஆர்எஸ் குழந்தைங்கிறீங்க. ஆர்எஸ் எங்களுக்கு முன்னாடியே குழந்தைய பெற்றுச்சு கமலஹாசன். அந்த குழந்தை அறிவாளத்தை தவங்கிட்டு இருக்க, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அந்த கமலஹாசன் கொடுத்த பார்வை என்ன? அவர் பிடின்னு நீங்க எப்ப வந்து புனித தீட்சை பெற்று அப்பல் கிட்ட மனிதரா மாறினாரு? நாட்டில் 1000 பிரச்சனை இருக்கு. உடுமலைப்பட்ட சங்கர் ஆணவ படுகொலை வழக்குல 15,000 பக்கங்களை மொழியாக்கம் பண்ணாததால வழக்கு அடுத்த ஆண்டு தள்ளி போயிடுச்சு. விசிகா பேசுமா? திமுக கண்டிக்குமா? மேல்பாதி திரௌபதி கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆய்கொள்குடி மக்கள் போக முடியல. இதே போல 100கணக்கான கோயில் திமுக கண்டிக்குமா? வேண்டவே இல்லை, மூடிட்டாங்க. யார் குற்றம் தாமத்தாங்களோ அவங்களே குற்றவாளி கொண்டு ஏற்றிட்டாங்க. அதையும் முடியாச்சு. பிராமண கடப்பாருன்னு சொன்னவனே அண்ணனுக்கு அவ்வளவு கோபம் வருது இல்ல? அம்மா பட்டினத்துல இஸ்லாமிய மக்கள் நிறைந்து வாழக்கூடிய அம்மா பட்டினத்துல இதே திமுக அரசு கடப்பாரை கொண்டு இஸ்லாமிய மக்கள் வீட்டை இடிச்சது. அதுக்கு எதிராக பொங்குவீங்களா? அப்ப எல்லாம் கூட்டணி தர்மம் தான். நீதி கட்சி நிறைய முடிச்சிடுறேன். நீதி கட்சி நாங்க நீதி கட்சியை தொடங்கினது வந்து தியாகராஜரையும் மாதவன் நாரையும் நினைச்சு நடேசனார். அந்த நடேசனார் தமிழமே ஒரே காரணத்துக்காக அமைச்சர்கள் இடம் அளிக்கப்படாது, முதலமைச்சராக்கப்படாம கடைசியில தேர்தலை போட்டிட வாய்ப்பு வழங்காம நடேசனார் திட்டமிட்டு இந்த கட்சியை விட்டு காலி செய்யப்பட்டார். இது வரலாறு. நீங்க வாதிடா, நான் வாதிட தயார். இந்த பிஜேபி பிடிஎம் ஆர்எஸ் குழந்தைன்னா தனியா ஒரு ஒன் வைங்க, நான் வர்றேன், அது பிரச்சனை இல்லை. அப்புறம் நிறைவா அண்ணனுக்கு ஒரு செய்தி. அண்ணன் வந்து நாம் தமிழர் கட்சியோட வெற்றி குறித்து ஆதங்கப்பட்டாங்க. நான் உள்ளபடி அண்ணனோட அன்பை மதிக்கிறேன். அண்ணாவை மேற்கோள் காட்டி பேசினாங்க. அண்ணா வந்து 49 தொடங்கி 67 வெற்றி பெற்றாங்க, 18 ஆண்டு காலம். அந்த 18 ஆண்டு காலத்துல வெற்றி பெற்றவன அண்ணா சொன்னாரு, நாம குறுகிய காலத்துல ஆட்சியை பிடிச்சிட்டோம், இன்னும் பல காலம் பக்குவப்பட்டு பயணப்பட்ட பிறகு ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அப்படின்னாரு. 18 ஆண்டே வந்து குறைவான காலகட்டம் அப்படின்னாரு அண்ணா. நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு 15 ஆண்டு தான் ஆகுது. வரக்கூடிய காலம் நாம் தமிழர் கட்சிக்கான காலம். இந்த தாவேகா அவங்க களம் என்று பேசுவாங்க, களத்துல இல்ல. ஒன்னு ஆன்லைன் எடுக்கிறாங்க, இன்னொன்னு ஆஃப்லைன் இருக்காங்க. 2026 பிறகு மொத்தமா முடிஞ்சிருவாங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சி 2026 மலரும்.